அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு திரு ஏகம்ப மாலை. இந்நூலினை இயற்றியவர் பட்டினத்தார். இவர் சிவனேசன் ஞான கலாம்பிகை என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் திருவெண்காடர் என்பதாகும். இவருக்கு திருவெண்காடர் என்ற பெயரானது எவ்வாறு வந்ததென்றால், இவர்களுடைய பெற்றோருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேறு இல்லாத காரணத்தால் திருவெண்காடு இறைவனை வேண்டி வழிபாடு செய்து கிடைக்கப்பெற்றதால் அந்த இறைவனுடைய பெயரையே பட்டினத்தாருக்கு இயற்பெயராக வைத்தார்கள். இத்தகு சிறப்பு பெற்ற பட்டினத்தார் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர். இவர் பேரரசனும் வியக்கும் பணக்காரராகவும் பிச்சை எடுக்கும் துறவியாகவும் வாழ்ந்து நமக்கு ஞானத்தை அளித்தவர். பட்டினத்தார் இயற்றிய திரு ஏகம்ப மாலை திருக்கச்சி ஏகாம்பரநாதரை துதித்து பாடப்பட்ட பாடலாகும். கச்சி என்பது இன்றைய நாளில் காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்குள்ள திரு ஏகாம்பரநாதரை பாடி எழுதப்பட்டதே நாம் இன்று பாடத்தில் படிக்கக்கூடிய பாடல்களாகும். இந்த நூலில் உள்ள பாடல்கள் வாழ்க்கையின் நிலையாமையை விளக்குவதுடன் உலகப்பற்றுக்களை துறந்து இறைவனை போற்றுவதை வலியுறுத்துகின்றன. இந்த பாடல்களில் சில பாடல்கள் கச்சி ஏகம்பனை வாழ்த்துவதாகவும் அமைந்துள்ளது. அத்தோடு உலகத்தில் உள்ள உறவுகள், செல்வம், உறவினர் போன்றவை எதுவும் நம்முடன் வராது, இறைவன் ஒருவனே நம்முடன் எந்நாளும் துணையிருப்பான் என்பதனை அழகாக இந்த பாடல்களில் பாடுகின்றார். இந்த பாடலினுடைய மையக்கருத்து என்னவென்றால், அவ்வுலக வாழ்க்கை பயனான இறைவனை விட்டுவிட்டு இவ்வுலக பயனற்ற வாழ்க்கை பயனான சுகபோகங்களில் நாம் திளைத்து வாழ்ந்து இறைவனை எண்ணாமல் இருக்கிறோமே என்ற எண்ணத்தை தன்னுடைய பாடலின் வாயிலாக பட்டினத்தார் அழகாக பதிவு செய்கிறார். முதல் பாடல். முதல் 2 பாடல்களில் இந்த உலகில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் மறந்துவிட்டு அழகினை ரசித்து சுகபோகங்களில் வாழ பெண்களை நாடி தன்னுடைய வாழ்க்கையினை மறந்துவிட்டேனே என்று பதிவு செய்கிறார். யாவரையும் காமமயக்கம் கொள்ளச் செய்யும் அழகிய வேல் போன்ற கண்களையுடைய பெண்கள் காம இச்சைக்காக காம நூல்களை படித்து அவர்களுடன் இன்புற்றிருந்தேன். அவ்வாறு இருக்கும் நான் வாழ்வின் பயனான நின் அஞ்செழுத்தை மறந்துவிட்டேன், அதனை சொல்லாமல் மறந்துவிட்டேன். அத்தோடு இந்த பாவி உடல் நரிக்கோ, பிணத்தை தின்னும் கழுகு பருந்துக்கோ, கொடிய நாய்களுக்கோ அல்லது நெருப்பிற்கோ, வேறு எதற்கோ இறையென்று நான் அறியேன். இத்தனை எல்லாம் நான் அறியாமல் அழகான காமமயக்கம் செய்யக்கூடிய பெண்களை நாடி என்னுடைய வாழ்வை தொலைத்து விட்டேனே என்று இறைவனை கச்சி ஏகம்பனை நினைத்து பாடுகிறார் இந்த முதல் பாடலில். 2வது பாடல். காதின் அழகையும் மூக்கின் அழகையும் கண்ணின் அழகையும் காட்டி நம்மை அலக்களிக்க பெண்ணென்று வரும் மாயையில் நான் விழுந்துவிட்டேன். அத்தகு மாயையான பெண் நம்முடைய உயிரினை எடுக்க வரும் யமனின் தூதுவனை போன்றவர்கள் என்று எண்ணாமல் அவர்களே தன்னுடைய வாழ்வில் வந்த முதலான மேலான இன்பம் என்று அந்த இன்பத்திலேயே மூழ்கி கிடந்து விட்டேன். இந்த தீய புத்தியை என்னவென்று சொல்வேன்? கச்சியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பர இறைவனை என்று 2வது பாடலில் பதிவு செய்கிறார். 3வது பாடல்களில் நாம் ஒவ்வொன்றையும் தன்னுடையது என்று நம்பியிருக்கும் எவையும் நம்முடன் வராது என்பதை இந்த பாடலில் அழகாக பதிவு செய்கிறார். நாம் அண்டி வாழும் நாம் இந்த ஊரும் நம்முடன் வருவதில்லை, நம் சொந்த பந்தங்கள் நம்முடன் வருவதில்லை, தன்னுடைய உயிரில் பாதி தன் உடம்பில் பாதி என்று நினைக்கக்கூடிய மனைவியும் நம்முடன் வருவதில்லை, நாம் புத்திரப்பேறு பெற விரதமிருந்து பெற்ற பிள்ளைகளும் நம்முடன் வருவதில்லை, அதை போல ஒவ்வொருவரும் ஓடி ஓடி சம்பாதித்த பேரும் புகழும் செல்வங்களும் தன்னுடன் வருவதில்லை. இப்படி ஒவ்வொன்றும் தான் நாடி நாடி சென்றவையெல்லாம் தன்னுடன் வராது. ஆனால் நம் உடன் வருவது இறைவனுடைய அருள் ஒன்று மட்டுமே என்றதை எண்ணாமல் இத்தனை காலம் வாழ்ந்து விட்டேனே கச்சியே கம்பனை என்று 3வது பாடலில் பதிவு செய்கிறார். 4வது பாடல். நாம் செய்த தீவினையே பெண்ணாக வடிவெடுத்து வந்தது, யாவரும் மயங்கி விழும் தனங்களும்
மனதை பெண்வயப்படுத்தும் சதையுமாக உடலை உடைய பெண்ணின் அழகிலும் ஆசையிலும் மயங்கி விழுந்த வழியை விட்டு வெளியே வரும் வழியை அறிந்திட்டேன் இறைவா. கச்சியே கம்பனே என்று 4வது பாடலில் அழகாக பதிவு செய்கிறார். 5வது பாடல், தனக்காக அல்லாமலும் பிறருக்காக அல்லாமலும் பயனற்ற வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எதற்காக இந்த உலகில் பிறந்தார்கள் என்று இறைவனை கண்டு மன வருத்தத்தில் கேட்கிறார் பட்டினத்தார். வீண் வாதத்துக்கு சண்டைக்கு போவார்கள், மீண்டும் வந்து சேர்ந்து கொள்வார்கள், தமது சொல்லினையே அனைவரும் கேட்குமாறும் செய்வார்கள், தீசெயலுக்கு துணையாக போவார்கள், தம் ஆயுட்காலம் முழுவதும் தேடி தேடி கண்ட பொருள்களையெல்லாம் தன்னுடைய ஆசைக்காகவும் சுய தேவைக்காகவும் இஷ்டப்பட்ட பெண்களுக்கு கொடுத்து மயங்குவார்கள். இத்தகைய தீக்குணங்களை உடையவர்கள் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்கள்? கச்சியே கம்பனா என்று அழகாக கச்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரை பார்த்து இந்த பாடலில் பட்டினத்தார் அழகாக பதிவு செய்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு பாடல்களையும் தொகுத்து நோக்கும் பொழுது இந்த உலகில் இருப்பது எல்லாமே மாயை, இறைவனை தவிர மற்ற எல்லாம் மாயை. அதனால் அத்தகு மாயையிலிருந்து நாம் வெளிவந்து உண்மையான தன்மையுடைய இறைவனை நாம் கண்டு வழிபாடு செய்து அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அழகாக இந்த பாடலில் பட்டினத்தார் ஏகாம்பரநாதரின் வாயிலாக இந்த பாடலை பாடியுள்ளார். நன்றி.